போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமானவர்களுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா TNPSC குரூப் 4 எக்ஸாம், அதே போல் குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமே இந்த வருஷம் வரப்போகுது. லாஸ்ட் 1 இயர் எந்த விதமான தேர்வும் நடக்கலை. அதனால் உங்களுக்கு இந்த ரெண்டு எக்ஸாமுக்கே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் சார். குரூப் 4 இருக்கலாம், இல்லை குரூப் 2 குரூப் 2 இருக்கலாம், ரெண்டு எக்ஸாமுக்கு நான் படிக்கலான்னு இருக்கேன். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போவே பொது தமிழ் படிக்கணுமா சார், இல்லை படிக்க தேவையில்லையா, நான் குரூப் 2 குரூப் 2க்கு தேவையான ஜிஎஸும் மேக்ஸும் இப்போ படித்து முடிக்கிறேன், அதன் பிறகு நான் பொது தமிழ் ஸ்டார்ட் பண்ணிக்கவா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஏற்கனவே ஒரு சில லைவில் நான் இது டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் டவுட் கேட்கறனால இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ரெண்டு எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன், இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். சிலபஸை கவர் பண்ணுறது என்ன மாதிரி நான் பிளான் பண்ணலாம், ரெண்டு எக்ஸாமுக்கு நான் படிக்க பிளான் பண்ணிட்டேன், நான் எப்படி வந்து பிளான் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுக்குமே படிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் வியூ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ குரூப் 2 குரூப் 2க்கு நீங்கள் படிக்க போகிறீங்க, குரூப் 4க்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. குரூப் 4க்கு படிக்கும்போது உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் என்ன? பொது தமிழ். பொது தமிழில் உங்களுக்கு 100 வினாக்கள். அடுத்து குரூப் 2 குரூப் 2 படிக்கும்போது உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் என்ன? யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான தகவல்கள். சரிங்களா? யூனிட் 8, 9 ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, INM, மேக்ஸ் வந்து காமன் எல்லா இடங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 குரூப் 2 இருந்தாலும் கண்டிப்பாக மேக்ஸில் 25க்கு நீங்கள் 22க்கு மேலே கண்டிப்பாக வாங்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டு எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் சார். பொது தமிழை பொறுத்தவரையிலையும் நான் குரூப் 4க்கு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணவா, இல்லை குரூப் 2 குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் சயின்ஸாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், INM-ஆக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், இந்த ஜிஎஸ் சப்ஜெக்டை மட்டும் நான் படித்து முடிச்சுட்டு குரூப் 2 குரூப் 2 முடிஞ்ச பிறகு நான் குரூப் 4ல் இருக்கக்கூடிய பொது தமிழ் எடுத்து படிக்கவா அப்படின்னு கேட்குறீங்க. குரூப் 2 குரூப் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 8, அதே போல் குரூப் 4ல் இருக்கக்கூடிய பொது தமிழில் மேக்ஸிமம் சிலபஸ். சரிங்களா? குரூப் 4 பொது தமிழ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்கூடிய சேம் தான். நான் எப்படின்றத உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் TNPSC குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதியமான் டீமில் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆஃபர் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பொது தமிழ் புத்தகமோ இல்லை சோசியல் சயின்ஸ் யூனிட் 8 அதே போல் சயின்ஸ் புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வரையும் சிலபஸ் பார்க்காதவங்க சிலபஸ் செக் பண்ணிக்கோங்க. குரூப் 2 குரூப் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8ல் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு இருக்கும். முதல்ல இந்த ரோமன் லெட்டர் 1 வரத்துக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய அழகை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த சமூக அரசியல் இயக்கங்கள் மேக்ஸிமம் நீங்கள் INM-ல படிப்பீங்க. முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3-4 வார்த்தைகளை மட்டும் எடுங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு. இந்த 4 வார்த்தைக்குள்ள மேக்ஸிமம் தகவல் நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் புத்தகத்துலையும் எத்திக்ஸ் புக்லேயும் ஹிஸ்ட்ரி புக்லேயும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த புத்தகங்களில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய மரபு, தமிழ்நாட்டுடைய பண்பாடு இந்த தகவல்லாம் இருக்கும். அதுவும் 11th 12th இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தமிழ் புத்தகத்தில் உங்களுக்கு இந்த தகவல்லாம் கொடுத்துருப்பாங்க. 10th புத்தகத்துலையும் நிறைய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே போல் தமிழ் சமுதாய வரலாறு, அடுத்து ரோமன் 1 பாருங்கள். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். சமச்சீர் புக்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் சார்ந்த தகவல்கள், அதே போல் சங்க இலக்கியங்களில் என்னென்ன மேற்கோள் சொல்லியிருக்காங்களோ அந்த தகவலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வாணிகம் சம்பந்தமான தகவலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறுனா தமிழ் இலக்கிய வரலாறு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8ல் சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறுனா தமிழ் இலக்கிய வரலாறு கொடுத்துட்டாங்க. அடுத்து திருக்குறள் தனி ரோமனாகவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? திருக்குறள் முழுக்க 6லேருந்து 12 வரையும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே படிங்க. சரிங்களா? ரோமன் 3-4 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிட் 8 பொறுத்தவரையும் ரோமன் 3-4 தான் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ரொம்ப குயிக்காக நீங்கள் கவர் பண்ணி முடிக்க முடியும். ஏற்கனவே INM-ல நீங்கள் படிக்கக்கூடிய தகவல் தான் ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ படிக்க அதிகமாக டைம் எடுத்துக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் லெட்டர் 1. இந்த ரோமன் லெட்டர் 1லையும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? குரூப் 2 குரூப் 2க்கு படிக்கும்போது இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு. இதே தான் குரூப் 4ல் நீங்கள் பொது தமிழுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. குரூப் 4ல் பொது தமிழ் சிலபஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது ஜென்ரல் இங்கிலீஷ். பொது தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பகுதி ஆவில் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்தை பொறுத்தவரையும் நீங்கள் குரூப் 2 குரூப் 2க்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பான்மையாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எழுத்து தேர்வு நீங்கள் எழுதும்போது எழுத்து பிள்ளைலாம் வராமல் இருக்கணும், இல்லை எனக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இலக்கணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பேசிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த தகவலாம் விட்டுட்டு கீழே இலக்கியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இலக்கியத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரலையும் 10 வரலையும், சரிங்களா, இந்த சமய முன்னோடிகள் வரலையுமே என்ன தகவல் இருக்கோ இந்த தகவல் எல்லாமே சேர்ந்து தான் இங்கே ஒரே லைனாக கொடுத்துருக்காங்க. சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறு எல்லாமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா?
பெரும்பாலும் இந்த தகவல் எல்லாமே நீங்கள் படித்தாகணும். அறநூல்களாக இருக்கலாம், கம்பராமாயணமாக இருக்கலாம், புறநானூறாக இருக்கலாம், சிலப்பதிகாரமாக இருக்கலாம், பெரிய புராணமாக இருக்கலாம், சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம், மனோன்மணியம், எல்லா விதமான தகவலும் சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். அடுத்து இங்கே தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் பார்த்தீங்கன்னா இலக்கியம் சம்மந்தமான தகவல்கள் தான். தமிழ் அறிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே போல் தமிழ் தொண்டு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய தகவல், நாடகக்கலை, இசைக்கலை, அதே போல் கலைகள், சிற்பம், ஓவியம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கூடிய பெரும்பான்மையான தகவல் இந்த 13 இருக்கு இல்லையா, பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமூக அரசியல் இயக்கங்களுக்குள்ளே வந்துடுவாங்க. பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், இதெல்லாம் நீங்கள் பொதுத்தமிழ் பக்கத்துலையும் படிப்பீங்க, யூனிட் 8க்கும் படிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தமிழுடைய சிறப்பு, பெருமை, இதுவுமே யூனிட் 8க்குள்ளேயே வந்துடும். ஸோ பெரும்பான்மையாக நீங்கள் படிக்கக்கூடிய தகவல் தமிழ், தமிழர்கள், தமிழுடைய சிறப்பு, தமிழர்களின் சிறப்பு, அதே போல் தமிழின் தொன்மை, இப்போ தமிழ் எந்த அளவு வளர்ந்துருக்கு, இது எல்லாமே யூனிட் 8க்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகும். யூனிட் 8 மட்டும் இல்லாமல் மெயின் சிலபஸ் இருக்கு இல்லையா, மெயின்ஸ் முதன்மை தேர்வு இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் இங்கே தமிழ்நாட்டின் வரலாறும் மரபும் பண்பாடும் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 சிலபஸ்லையும் இருக்கும். தமிழ்நாட்டுடைய இசை மரபுலாம் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே டீட்டெயிலாக படிச்சுட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. ஆனால் குரூப் 4ல் ஜஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இங்கே நல்லா படிச்சிருக்கணும், டீட்டெயிலாக எழுத தெரியணும். நாடகத்தில் இருக்கா, இது குரூப் 4 சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை, இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 8லையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வரும்போது பெரியார், அண்ணா பற்றிலாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ பொதுத்தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 8க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நான் 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படியே வந்து பொதுத்தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதா, இல்லை யூனிட் 8க்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்து படிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 8க்கு முதல்ல என்னென்னா மேக்ஸிமம் நமக்கு தேவையோ அது எடுத்து ஃபஸ்ட்டு படிங்க. அதை படித்தாவே ஏறக்கூடிய பொதுத்தமிழ் புத்தகத்தெல்லாம் நீங்கள் கவர் பண்ண மாதிரி வந்துடும். சரிங்களா? 12th அட்வான்ஸ் தமிழாக இருக்கலாம், 11th அட்வான்ஸ் தமிழாக இருக்கலாம், பெரும்பான்மையான தகவல் உங்களுக்கு அங்கே கவர் ஆகிடும். அது இல்லாமல் 6th, 7th, 8th இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா குரூப் 4ல் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் பகுதி முழுமையாக கவர் ஆகிடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் குரூப் 4க்கு படிக்க வேண்டியது இலக்கண பகுதி. சரிங்களா? இலக்கணம் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இலக்கணத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். எனக்கு இன்னுமே கன்ஃபியூஸாக இருக்குது சார் அப்படின்னா, அதிகமான டைம் வந்து யூனிட் 8 புக் வந்து ரெடி பண்ணியிருப்போம். இந்த யூனிட் 8 புக்கில் என்னென்ன படிக்கணுன்றதை நான் ஏற்கனவே வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். யூனிட் 8ல் தொகுதி 1, தொகுதி 2 அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். தொகுதி 1 தான் உங்களுக்கு அந்த ரோமன் லெட்டர் 1 இருக்கு இல்லையா, ரோமன் லெட்டர் 1க்கே அந்த தொகுதி 1 ரெடி பண்ணியிருப்போம். இந்த தொகுதி 1 புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், பொதுத்தமிழ், சிறப்பு தமிழ், இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஏற்கனவே வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அதை ரெஃபர் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்தை வச்சு நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ பொதுத்தமிழ் இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது, நீங்கள் தாராளமாக படிக்கலாம். யூனிட் 8க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுத்தமிழ், சிறப்பு தமிழ், ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ். சரிங்களா? நான் இந்த தகவல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இப்போ பொதுத்தமிழாக இருக்கலாம், எத்திக்ஸாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். நிறைய தகவல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? இங்கே 10th பொதுத்தமிழ் புத்தகத்தில் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் அங்கே எத்திக்ஸில் படிச்சிருப்பீங்க. இல்லை 11th ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் எத்திக்ஸ் புக்லையும் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நிறைய தகவல் இருக்கும். திரும்ப திரும்ப இலக்கியம் பற்றி பேசியிருப்பாங்க, திரும்ப திரும்ப சேர சோழ பாண்டியர்கள் பற்றி பேசியிருப்பாங்க, திரும்ப திரும்ப தமிழுடைய சிறப்புகள், வீரம் பற்றி, பண்பு பற்றி, அறநெறி பற்றி, இலக்கியத்தில் சொல்லக்கூடிய அற சார்ந்த தகவல்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ திரும்ப திரும்ப தமிழ் படிக்க யூனிட் 8ல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழர் நாகரிகத்தின் தோற்றம், வளர்ச்சியும், செவ்வியல் காலம், அதே போல் சங்க இலக்கியத்தில் வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல்கள் மெயின்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ பொதுத்தமிழ், எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. படிக்கும் போது இந்த டாபிக் நமக்கு மெயின்ஸ்க்கு இருக்கா அப்படின்றத படிச்சிங்கனாவே இன்னும் நீங்கள் டீப்பாக படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ குரூப் 2, குரூப் 2க்கு படித்தாலும் சரி, குரூப் 4க்கு படித்தாலும் சரி, தமிழ் விட்டுறாதீங்க. தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? தமிழை வந்து குரூப் 2, குரூப் 2 எடுத்தாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. அது வந்து அந்த பேட்டர்னை மாற்றிருக்காங்க. பட் யூனிட் 8க்குள்ளே அதுதான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். பட் நிறைய பேர் புதுசாக படிக்கிற அந்த டவுட் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக சொல்லியிருக்கேன், வீடியோவை ப்ராப்பராக பார்த்துட்டு அதன் பிறகு நோட்ஸ் எடுத்து படிங்க. படிக்கும் போது வெறுமனே புக் இருக்குது நான் அப்படியே எழுதிட்டு போகிறேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுத்து படிங்க. கடைசி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய நோட்ஸ் கை கொடுக்கும். நீங்கள் குரூப் 2, குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக வந்து குரூப் 2, குரூப் 2 வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க
வீடியோ கோர்ஸோ இல்லை டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து நான் புக்ஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. 1500 வரலையும் டிஸ்கவுண்ட் இருக்கும் வீடியோ கோர்ஸில். டெஸ்ட் பேட்சில் 400 வரலையும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.